تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي سيدي خير الأبي. இந்த வக்ஃப் விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய ஆன்மீக தந்தை ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, அடுத்தபடியாக எனக்கு முன்னால் துவக்க உரையை நடத்தி சென்று அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் ஹபீஸ் லாவதி ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்கக்கூடிய இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகைகளை இருக்கக்கூடிய மௌலானா மர்வி இலியாஸ் ரியாசி ஹஜ்ரத் அவர்களே, அடுத்தபடியாக எம்எல்ஏ ஜவாஹிருல்லா அவர்களே, இன்னும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண்ணான சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றிய அரசால் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு குறிவைத்துக் கொண்டு பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டு வருகிறது. அது ஏன் என்றால் நம்முடைய பிளவுதான் காரணம். நம்முடைய பிளவின் காரணமாகத்தான் நம்மை எதிர்நோக்கி கொண்டு ஒவ்வொரு விஷயமாக நம்மை தாக்கிக் கொண்டு நம்மை தள்ளிக் கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த வக்ஃப் சீர்திருத்த மசோதா. அதை கொண்டு வரவுள்ளது நான் வாசித்த ஹதீஸில் 3 விஷயங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மனிதன் மௌத்துக்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் வந்து அடைவதில்லை. வந்து அடைகிறது என்றால் அவனுக்கு 3 விஷயங்கள். ஒன்று, அவர் கற்றுக் கொடுத்த இல்மு. 2வது விஷயம், அவர் தன்னுடைய குழந்தை, அதுவும் சாலிஹான குழந்தை, அது அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல நிலைமையில். 3வது விஷயமாக சதகத்துன் ஜாரியா. இதை பற்றி தான் இன்று நாம் பேசப்படுகின்றோம், பேசுவதற்காண்டி உட்கார்ந்திருக்கின்றோம், கருத்து பரிமாறுவதற்காண்டி உட்கார்ந்திருக்கின்றோம். பல உலமா பெருமக்கள் வருகையிலே இருக்கிறார்கள். கண்ணியவான்களே, சதகத்துன் ஜாரியா என்றால் நம் முன்னோர்களால் சொத்துக்களை, பல விஷயங்களை, பல கட்டிடங்களை வக்ஃப் செய்வார்கள் அல்லாஹ்விற்காண்டி. வக்ஃப் என்றாலே அல்லாஹ்வுடைய சொத்து. இதை யாரும் கைவரிப்பதற்கு அனுமதி அல்ல. அதே போல அதை அனுபவித்திருக்கும் அனுமதி இல்லை. அது யாருக்கு உரியது என்றால் அது எத்தீமான குழந்தைகள், மற்ற பொது சொத்தான அனைவருக்கும் அது உரிமைதான். அப்படியாப்பட்ட ஒரு வக்ஃபை பற்றி தான் இன்று நாம் கருத்து பரிமாறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியவான்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்பட்டது சதகத்துன் ஜாரியா. அந்த பொது சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து. நம்முடைய முன்னோர்களால் அதை பதிவு செய்து அதை அல்லாஹ்விற்காக கொடுத்திருக்கிறார்கள். காலகட்டத்துக்கு அதை பள்ளிவாசல் கட்டி அதில் தொழக்கூடிய நன்மைகள், மதரசாவை கட்டி அதில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய நன்மைகள் அனைத்தும் சதகத்துன் ஜாரியாவாக சென்று கொண்டிருக்கும். சென்று கூடிய நிலையில்தான் சதகத்துன் ஜாரியாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட சதகத்துன் ஜாரியாவுடைய பொது சொத்து அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை நாம் பாதுகாப்பது நம்மீது கட்டாய கடமை, நம்மீது கட்டாய கடமை. இந்த நல்ல நேரத்தில் எனக்கு வாய்ப்படுத்தி சில விஷயங்களை கூறுவதற்கு ஈரோடு மாவட்ட ஜமாத் உலமா மிக அழகான முறையில் இந்த வக்ஃப் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதில் சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள் தலைவர் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் உள்ளே வாங்கி
நம்முடைய பொது சொத்தை எதிரிடத்திலும் கைவிடாமல் பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பது நம்மீது கட்டாய கடமை என்று சொல்லி வார்த்தைகளை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.